2 நாள் பயணமாக தமிழகம் வரவுள்ள பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று இரவு 10:45 மணியளவில் திருச்சி விமான நிலையத்தில் சந்திக்க இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்த சந்திப்பில் யார் யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறாங்க? திரு ஓபிஎஸ் அவர்களும் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் தங்களை சந்திக்க வேண்டும் என்று. அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அவர்களும் இந்த சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கும்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில தற்போது இந்த சந்திப்பிற்கான நேரம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று இரவு 10:45 மணிக்கு திருச்சி விமான நிலையத்துல இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தமட்டில் விமான நிலையத்துல பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடன் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, மற்றொரு துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆகிய முக்கிய நிர்வாகிகளும் இந்த சந்திப்புல இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய மாவட்டங்கள்ல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல பிரதமர் மோடியினுடைய வருகையொட்டி திருச்சி விமான நிலையத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை வரவேற்று சந்தித்து பேச இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகாக முறையாக பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியாக என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளில் இருப்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள்ல ஈடுபட சொல்லப்படுகிறது.